கூலா 4 சினிமா செய்திகள். ஜிவி பிரகாஷ் அவங்கள்ட்ட கூட இந்த மாதிரி எங்க அம்மாவுடைய கடைசி ஈமக்கிரியை எல்லாம் முடிக்கணும், எனக்கு 20,000 பணம் வேணும் அப்படின்னு யாரோ ரசிகர்கள் கேட்டதாகவும் ஜிவி பிரகாஷ் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனா அது பொய் அப்படின்ற மாதிரி அவங்க ரசிகர்கள் ஒருத்தவங்க இல்ல அது மாதிரிலாம் நடக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சோ ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி எனக்கு ஆபரேஷன் ஐசியூல சேர்க்க போறாங்க, எனக்கு 1 lakh வேணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு மகாலட்சுமின்ற அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் இது வந்து தேவைதான் நினைக்கிறேன், நிஜமான தேவைன்னு நான் நினைக்கிறேன், நான் இப்போதைக்கு உங்களுக்கு 50,000 அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி 50,000 அனுப்பிட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டையுமே அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர் வந்து அவங்க உண்மையிலேயே ஆப்ரேஷனா இல்லையா என்ன அப்படின்றது தெரியல, ஆனா அது உண்மைதான், அவங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுது அதனால வந்து இப்படி கேட்குறாங்க. சப்போஸ் வேற எதுக்கு தேவைப்பட்டாலும் கூட இதை அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும், இல்லை ஆப்ரேஷனுக்குன்னா ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கட்டும், கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெரிய பாராட்டுக்குரிய விஷயம்னு சொல்லி ரசிகர்கள்லாம் இப்ப பாராட்டிட்டு இருக்காங்க ஜிவி பிரகாஷ் அவர்கள். பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு டைம் ஏமாந்துட்டாருன்னு தெரிஞ்சுமே, அவருக்கே தெரிஞ்சிச்சு ஏமாந்துட்டு திருப்பி ஒருத்தர் காசு கேட்டு நம்மளாம் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து கொடுத்து ஏமாத்திட்டோம், திருப்பி எது கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு நல்ல மனசோட பரவாயில்ல, அது உண்மையோ போய் என்கிட்ட கேட்டுட்டாங்க, அதுவும் ஹாஸ்பிடல் அவர்கிட்ட கேட்கல, பொதுவா ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க அமௌண்ட் வேணும் அப்படின்ட்டு, அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து கொடுத்திருக்காரு. சோ ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு மனிதர் அப்படின்னே அவரை வந்து சொல்லலாம். சூப்பர். அடுத்து இப்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன படம்? கட்டா குஸ்தி பத்திரிக்கையா? ஆமா, நான் ஜனநாயகன் படத்தை பத்தி பேச போறீங்களான்னு நினைச்சேன். அதை இப்போ ரிலீஸ் ஆக போதாமே, அந்த படமும் தான் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, சான்றிதழ் கொடுத்துருக்காங்க, இந்த மந்த்ல ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லிருக்காங்களே. ஜனநாயகன் படம் வர்ற அன்னைக்கே தான் சிக்மா படமும் வெளியாக போறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். எப்படி விஜயுடன் மோதும் சஞ்சய் அப்படின்னு போடுவாங்களா டைட்டில், அப்பாவுடன் மோதும் மகன் அப்படின்னு போடுவாங்களா? மேபி இருக்கலாம், ஏன்னா அன்னைக்கு தான் வர்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது அது உத்தரவாதம் இல்ல, அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, 2 படம் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் எந்த படத்துக்கு போவாங்க? பையன் படத்துக்கு போவாங்க இல்ல அப்பா படத்துக்கு போவாங்க? காலையில அங்க போவாங்க, மதியானம் இங்க போவாங்க. அடி வாங்காது படத்துக்கு? அதெல்லாம் நீங்க பாத்துக்க வேண்டாம், ப்ரொடியூசர் பாத்துப்பாங்க. ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆனா கூட ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு உயரிய வேற ஏதாவது வேலையை சம்திங் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, கட்டா குஸ்திக்கு வாங்க. இல்ல கட்டா குஸ்திக்கு போய் இதை சொல்லிடுறேன். என்னன்னா ஒருவேளை இந்த படம் 2மே ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அப்படி ஒத்துப்பாரு, தான் பையன் வந்து முதல்ல இயக்குனர் வராரு, சோ அந்த படம் அடி வாங்க கூடாது, அதனால அந்த படம் ஒரு டைட்ல ரிலீஸ் ஆகட்டும், நம்ம படம் ஒரு டைம்ல ரிலீஸ் ஆகட்டும்னு சொல்ல மாட்டாரா? அதான் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல, இருந்தாலும் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து பொது வெளியில நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தோம்னா ஜூலை 16 இல்ல ஜூலை 23 இந்த 2 டேட்ல ஏதோ ஒரு டேட்ல வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நான் வந்து மந்த் எண்ட்ல 31 ரிலீஸ் ஆகுது, 31st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஏன்னா சிக்மாவுக்குமே எதிர்பார்ப்பு அழகா இருக்கு, ஏன்னா பர்னிச்சுக்கு வேற இருக்காங்க. ஏன்னா விஜய் மாதிரி அப்படி இருக்காருப்பா, அச்சசல் அப்படி டிட்டோ காப்பி எடுத்து வச்ச மாதிரி இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேட்டைக்காரன்லயே அவங்க ஜேசன் சஞ்சய் அவங்க வந்திருப்பாங்க, அதுலயே வந்து நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க, கியூட்டா டான்ஸ் ஆடுறாங்க, அப்பாவை மாதிரியே டான்ஸ் ஆடுறாங்க, கியூட்டா இருக்கிறாங்க இந்த குழந்தைன்ற மாதிரி ரசிச்சாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ஜேசன் சஞ்சய் பேசுற ஒரு வீடியோ வெளியாச்சு தெரியுமா? என்ன வந்து கார்ல கடத்திட்டு போயிட்டாரு நடிகர் ஜெமினி மணி வந்து. ஜேசன் சஞ்சய் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, விஜய் அவர்கள் வந்து கார்ல கூட போவாராம் ஜேசன் சஞ்சய் ஸ்கூலுக்கு. அப்போ செக்யூரிட்டி தான் கூட்டு போவாராம். ஜெமினி மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, செக்யூரிட்டியை தள்ளி விட்டுட்டு ஜேசன் சஞ்சயை தூக்கிட்டு ஓடி இருக்காரு. எல்லாரும் பயந்துட்டாங்களா, யாரும் கடத்துறாங்கன்ட்டு. இவர் வந்து விஜய் சாரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி விட்டுருக்காரு. அங்க இருந்து எல்லாரும் பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. இவர் வந்து விஜய் சார் வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா போயிட்டாராம். சோ அதுக்கப்புறம் ஒரு படத்துல கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சப்போ இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு. சோ இப்போ இந்த படத்துல, அதாவது சிக்மா படத்துலயுமே அவர் நடிச்சிருக்காரு போல. சோ இது வந்து அவங்க பையனை வச்சு பேசுறாரு. ஜெமினி மணி பையன் கிட்ட வந்து ஜேசன் ஜி அவர்கள் வந்து பேசுறாங்க, உங்க அப்பா வந்து என்ன கடத்திட்டு போனாரு, நீ இப்ப சின்ன குழந்தை தானே, உன்னை யாராவது தெரியாதவங்க கடத்திட்டு போனா பயம் இருக்கும் தானே, அழுவ தானே அப்படின்னு ஒரு சைல்டிஷா பேசுறாரு, எந்த ஒரு ஈகவும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு வந்து ஜெமினி மணி நான் வந்து முதலமைச்சருடைய மகன், உச்ச நடிகருடைய மகன் அப்படின்ற ஈகோலாம் இல்ல அவருக்கு. ஆமா, ஜெமினி மணி அவர்கள் வந்து பின்னாடி வீடியோ எடுத்துட்டு சொல்றாரு, நான் அப்படி தூக்கிட்டு போன பையன் படத்துல இப்ப என்ன நடிக்க வச்சிருக்காரு, அதுக்கு அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றாரு. சோ அதெல்லாம் ஒரு கியூட்டா இருந்துச்சு. பேசுறது கூட அவ்வளவு சாஃப்டா பேசுறாரு, விஜய் மாதிரி ஸ்டைல் இருக்குது, அதே ஒரு குழந்தைத்தனம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசினாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆச்சு. சரி, இப்ப மேட்ருக்கு வரேன் அப்படின்னு ட்ராக் வந்து அப்படி போயிட்டு நம்ம அங்க போயிட்டோம். கட்டா குஸ்தி 2 இந்த படம் தான் யாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்டா ப்ரொமோஷன்லாம் பயங்கரமா பேசியிருந்தாங்க விஷ்ணு விஷால். முதலமைச்சரே வந்து நான் ஏன் முதலமைச்சர்னு சொல்லணும், குழந்தைங்களை வச்சுதானே ஒரு முதலமைச்சர் ஆனாரு, 5 வருஷம் அவகாசம் கொடுங்க, வேணா முதலமைச்சர்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் பயங்கரமா பேசியிருந்தாரு.
அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கல்ல எப்படி இருந்துச்சு, மாசா இருந்துச்சுல, காமெடி ஆக்ஷன் எல்லாமே அந்த லட்சுமி படத்துல ஐஸ்வர்யா இருந்துச்சு. லட்சுமி வந்து கொஞ்சம் மிரட்டி இருந்தாங்க படத்துல. இந்த படமும் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் படத்தை மாதிரி இருக்குமா இல்லாட்ட வேற மாதிரி இருக்குமான்னு நினைச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து அப்படிதான் இருந்துச்சு, அதோட கன்டினியூட்டி மாதிரி தான். கணவன் மனைவி அவங்களுக்கான குழந்தை அப்படின்ற மாதிரி நல்லாதான் லைஃப் போயிட்டு இருக்கு. இதுலயுமே வீராங்கனையா தான் அவங்க இருக்கிறாங்க, அந்த குஸ்தி வீராங்கனை அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு போட்டியில கலந்துக்கிறப்போ வந்து யாரோ இந்த போதைப் பொருள் கலந்துருந்தாங்க சாப்பாட்டுல. சோ அதனால அவங்க தோல்வி அடைஞ்சு அவங்களுக்கு வந்து 1 வருஷம் ஆடக்கூடாதுன்னு தடை விதிச்சிடறாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணது விஷ்ணு விஷால் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு பிரிஞ்சிடறாங்க. இந்த படத்தினுடைய கதை இப்படி இருக்கு. சோ அவங்களுக்கு குழந்தை இருக்கா, இவங்க வந்து 2 பேரும் சேர்றாங்களா, நம்ம கணவர் தப்பு பண்ணல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்றாங்களா, என்ன நடக்குது, அவங்க குழந்தைகள் கூட நான் எமோஷனல் குழந்தையை வச்சு வரக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் வந்து காட்டியிருக்காங்க. இந்த படம் வந்து குடும்பத்தோட போய் பார்க்கலாம் எல்லாருமே. ஆமா, ஏன்னா இப்ப பொதுவாவே தியேட்டருக்கு போனா நிறைய ஆபாச காட்சிகள் இருக்குது. அது இல்லாம சண்டை, அடிதடி, ரத்தம், கொலை இது மாதிரி தான் அதிகமா இருக்குது. சோ இதை தாண்டி ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு தியேட்டருக்கு போனா நமக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. சோ இந்த படம் மேபி ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு. இதுல வந்து ரம்யா கிருஷ்ணன் அண்ட் யோகி பாபு 2 பேருமே கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சோ படத்தை வந்து பார்க்கலாம், கண்டிப்பா குடும்பத்தோட பார்த்தா ஒரு என்ஜாய்மெண்டோட பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கு, படமா இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன், உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து 50 வயசுல கல்யாணம் இருக்கு, 50ஆம் கல்யாணமா இருக்கும் அப்படிலாம் இல்ல. எல்லாரும் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணமா, செகண்ட் மேரேஜா, தேர்ட் மேரேஜான்னு கேக்குறீங்க. முதல்ல ஃபோர்த் மேரேஜ் இல்ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் 50 வயசுல தான் நடந்திருக்கு. யாரா இருக்கும் தெரியலையே. இந்த நடிகர் பேரை சொன்னான்னு தெரியுமான்னு தெரியல, அரவிந்த் ஆகாஷ் இவர் பேர் வந்து. ஆமா ஆமா, ஐயோ தல படம் மங்காத்தா படத்துல இருப்பாரு, 50வது படத்துல. ஆமா, இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருப்பாரு. டைரக்டர் வெங்கட் பிரபு சார் அப்படின்னா அந்த படத்துல அந்த டீம் அப்படியே இருப்பாங்க. அதுல வந்து அரவிந்த் ஆகாஷ் இந்த ஹீரோவும் ஒருத்தர்னே சொல்லலாம். இவர் வந்து ஒரு ஹீரோவா வந்து ஜொலிக்கலனா கூட ஒரு ஹீரோ லுக்ல தான் இருப்பாரு. ஆமா, பார்க்க அழகா தான் இருப்பாரு, ஹேண்ட்ஸமா தான் இருப்பாரு. லைட்டா லோ பட்ஜெட் அப்பாஸ் மாதிரி கூட இருப்பாங்க. இவர் வந்து சீரியலையும் நடிச்சிருந்தாரு. ஆமா, சன் டிவில பாத்துருக்கேன், சீரியல்ல நடிச்சிருக்காரா. இனிஷியலா இவங்க படையப்பா படத்துல இருந்தே சான்ஸ் தேடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். நிறைய அப்பெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவருக்கு வந்து அவரோட 50வது வயசுல தான் திருமணமே ஆயிருக்கு. அப்ப 90s கிட் இல்ல, ஒரு 90s கிட்னா இப்ப வந்து 30 வயசு தான். அவர் மேபி 70s கிட்டா இருப்பாரு, மேபி 80s கிட்ஸா கூட இருக்கலாம். 80s 70s இருக்கலாம் இல்ல. அவருக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆயிருக்கு. சோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்க கோவா கேங் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போயிருக்காங்க. சோ அவங்க சும்மாவே ஃபன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படத்துல ஒரு செட் தெரியும்ல, இப்ப இவர் இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா, அந்த மாதிரி தான். சோ அந்த டீம்லாம் இருந்து ஜாலியா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படங்கள்லாம் வெளியாயிருக்கு. ஸோ எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. நம்மளும் நம்ம டீம் சார்பா அவங்களுக்கு வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்ட்டு வாழ்த்து சொல்லிடலாம். எப்பவுமே சொல்றாங்களே ஏஜ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு, அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஸ்வீட் 50ல வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லபடியா ஹாப்பியா இருக்கணும்ன்ற மாதிரி வயிற்றுச்சல் படாம வாழ்த்திடலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது நம்ம. இல்ல சில பேர் கல்யாணம் ஆகலன்னு வயிற்றுச்சல் படுவாங்க, அதனால சில பேர் கல்யாணம் ஆயிட்டு வந்து புலம்புவாங்க. ஸோ அதையும் நம்ம கண்டுக்க கூடாது. டெய்லி வந்து புலம்புவாங்க, எதுக்குதான் கல்யாணம் பண்றோம்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. பட் அது சீன் போடுவாங்க. கல்யாணம் அப்படின்றது என்னைக்குமே வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி தான். இந்த டைலாக் நானே சொல்லிக்கிறேன். எப்போ தெரியுமா அக்காவோட டைலாக் என்ன தெரியுமா, எப்போதுமே கல்யாணம் அப்படிங்கிறது பப்ளிக் டாய்லெட் மாதிரி. வெளியே இருக்கிறவனுக்கு உள்ள போகணும்னு தோணும், உள்ள இருக்கிறவனுக்கு எப்போண்டா வெளியே போகணும்னு தோணும். அதனக்கா இது நான் சொல்லல, சந்தானம் சார் சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து காப்பி அடிச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சோ தேங்க்ஸ் டு சந்தானம் சார். நேயர்களுக்கு நன்றி. நேயர்களுக்கு நன்றி.